ஈவினிங் டீ டைம்ல பசங்க எப்பவுமே ஸ்நாக்ஸ் விரும்பி சாப்பிடுவாங்க. நாம குடுக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் ஹெல்த்தியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். அதே நேரத்தில பசங்களுக்கு பிடிச்சதாவும் இருக்கணும். இந்த இனிப்பு பணியாரம் செஞ்சு குடுத்து பாருங்க. குழந்தைங்க எல்லாமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 2 டம்ளர் பச்சரிசிய 1 மணி நேரம் தண்ணீல ஊற வச்சுட்டு, அத அலசி மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கணும். மாவு நல்லா நைஸா அரைஞ்ச பிறகு 1 கப் துருவின வெல்லம், 4 வாழைப்பழம் நல்லா பழுத்தது சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணி இதோட சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். அரிசியோடு சேர்த்து அரைக்காதீங்க. அப்படி அரைச்சிங்கன்னா சரியா மசியாது. நல்லா மாவா அரைச்சுட்டு அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்லா நைஸா இருக்கும். இத வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு, கொஞ்சமா ஏலக்காய் தூள், ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து கலந்து விட்டு 1 மணி நேரம் தட்டு போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். நம்ம செய்யும்போது தேங்காய் துருவல் 1 கப் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு, குழி பணியார கல்லுல எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் விட்டு நல்லா சூடானதும், மாவ குழியில விட்டு மூடி போட்டுட்டு அடுப்ப மிதமான தீயில வச்சு 5 நிமிஷம் வேக வச்சுட்டு, திருப்பி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா, மேல கிரிஸ்பியாவும், உள்ள சாஃப்ட்டாவும், டேஸ்ட்டா சூப்பரா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.